சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலை நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை புரட்சி அதிமுக நிறுவனர் திரு புகழேந்தி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு புகழேந்தி. புதிய தலைமுறைக்கு வணக்கம். விஜயன் சார், மிக்க மகிழ்ச்சி உங்களோடு கலந்து கொள்வதில். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம். அப்ப ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு பிறகு நிறைய அரசியல் மாற்றங்கள் புரட்சி அதிமுக திமுக அன்னைக்கு ஆதரவும் தெரிவிச்சிட்டீங்க. நம்ம பழைய விஷயமா இருந்தாலும் அதிலிருந்தே தொடங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க சார். ஏன் ஒருங்கிணைப்பு குழு அதெல்லாம் விட்டுட்டு திமுக அணியை போய் ஆதரிக்கிற முடிவு எடுத்துட்டீங்களே? என்னுடைய கொள்கை கோட்பாடு சின்ஸ் பிகினிங் எப்பொழுதுமே தடம் புரண்டதே இல்லை. ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிஜேபி கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராகவே எனது பயணம் தொடர்ந்திருந்தது. என்றைக்கு நான் மாறி பேசுனதில்லை. பாரதிய ஜனதா கட்சியை சில பேர் பேசிட்டு மறுபடியும் சேர்ந்து மறுபடியும் விட்டுலாம் போயிருக்காங்க. நான் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. பாஜக எதிர்ப்புல உறுதியாக இருந்தேன். உங்களுக்கு தெரியும் என்டிஏ உறுதியாக இருக்குன்னு எல்லா டிபேட்லேயும் அப்படி தான் உட்காந்து பேசினேன். இங்கே எப்படியாவது உள்ளே வரணும்னு அவங்க துடிச்சிக்கிட்டு வர நேரத்தில் அதிமுக நான் தான் வழிநடத்தி செல்கிறேன் அப்படின்னு சொல்லி போன எடப்பாடி பழனிசாமி பல இடங்களில் பிஜேபிக்கு எதிர்ப்பாக பேசி எஸ்டிஎஃப்லாம் அந்த மாநாடு எஸ்டிபி மாநாட்டில், ஆனால் திடீர்னு தடம் புரண்டு அவர்கள் கட்சிப்பை இப்படி மூடிக்கிட்டு அடிமையாக போய் நின்று, ஆகவே பிஜேபியில் அடைக்கலமாகிவிட்டார்கள். கூட்டணியில் அடைக்கலமாகிவிட்டார்கள். பிஜேபி சொல்லுவதுதான் அதுதான் தலைமை என்று தலைமையையும் மாற்றிக்கொண்ட பின்னால் அப்புறம் அங்கே அதிமுக கம்ப்ளீட்டாக காலியை என்டிஏ கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது தான் என்னுடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும். ஒன்று, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கம், அம்மாவாலும் தலைவராலும் பரிணாம வளர்ச்சிகள் வெற்றியை குவித்த இந்த இயக்கம் இப்போ 4 பிளவாக நிற்கிறது. சரி பண்ண முடியல. பலர் வெளியேறிட்டாங்க. இன்க்ளூடட் ஓபிஎஸ் போய் திமுகவில் சேர்ந்துட்டார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவி இந்த கட்சி உடைந்து ஒற்றுமை இல்லாமல் போனதற்கு பழனிசாமி காரணம். இதுதான் மெயின். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேறு வழி இல்லை. ஒன்று, பழனிசாமி அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஏடிஎம்கே காப்பாற்றப்பட வேண்டும். வருங்காலத்தில் எலெக்ஷன் முடிஞ்சு அது நடக்கும். இரண்டாவது, பிஜேபி வரக்கூடாது. இந்த இரண்டுக்கும் ஒரே சக்தியாக இன்றைய தினம் விளங்குகின்ற இயக்கமாக திமுகவை பார்க்கிறேன். அதனுடைய தலைவர் இந்த எதிர்ப்பலையில் நீந்தி இங்கே மத சார்பற்ற கட்சிகளோடு இணைந்து அந்த கட்சிகளை உள்ளே விடக்கூடாது, மத சார்புள்ள சக்திகளை மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் காலூன்ற துடிக்கின்ற அவர்களை இங்கே விடக்கூடாது என்கின்ற ஒரே கொள்கையில் இருந்ததால் எனது ஆதரவை தெரிவித்தேன். இல்லை, அந்த இடம்தான் இப்போது அதிமுகவில் இருக்கிற சிக்கல்கள் தெரியும். நீங்கள்லாம் உங்களை போன்றவர்கள்லாம் முயற்சி எடுத்ததெல்லாம் தெரியும். இப்போ அந்த முயற்சி இல்லைன்னு ஆன பிறகு உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருந்தது. நீங்கள் நினச்சிருந்தா தாவேகாவுக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா திரும்ப சசிகலா அவர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கே பிணை கொடுத்தவர். 11 வருஷம் வழக்கு அதுக்கெல்லாம் பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு நான் பிணையெல்லாம் கொடுத்தவர்லாம் சொல்லிட்டு அதுக்கு அந்த வழக்குக்கு காரணமான திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது முரண் இல்லையான்னு திராவிட முன்னேற்ற கழகம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்வதை விட இந்தியா கூட்டணி என்று கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி பல கட்சிகள் ஒருங்கிணைந்து நிற்கின்றன. அண்ணன் திருமாவளவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அந்த கூட்டணியுடைய டிசைடட் ஃபேக்டராக இருக்காருன்னு கூட சொல்லுவோம். அவருடைய கொள்கை முழக்கமெல்லாம் மத சார்பற்ற என்கின்ற கொள்கை முழக்கம் அவர் துணியிலே தெரியும். அண்ணல் அம்பேத்கர் என்பார், தந்தை பெரியார் என்பார், அண்ணன் வைகோ ஆகட்டும், அதற்கு பின்னாலே கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இத்தனை கட்சிகளும் சேர்ந்து இப்போது தேமுதிக, அதுக்கு பின்னாலே கொங்கு, இல்லை நீங்கள் சொல்லுங்க கமலஹாசன் பார்ட்டி, நீங்கள் கூட்டணி சொல்கிறீங்க. ஆனாலும் ஆதரவுன்னு இப்போ வெளியில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் உங்களை கேட்பாங்கல்ல, என்னங்க போய் திமுகவுக்கு போய் டெஃபினட்டாக நான் ஐக்கியமாகலையே. இப்போ நான் போய் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து சேர்ந்து நான் அதை பண்ணியிருந்தேன்னா அந்த கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் சொல்ல. கட்சியில் சேரலை நான் கட்சியில் இணையலை. அது உங்களுக்கு இப்போ நான் அந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை சொல்லணும். சரி, நான் முதல்வர் அம்மா என்னோட உட்காந்து என்னுடைய குடும்பத்தோடு உட்காந்தெல்லாம் 3/4 ஹவர் பேசியிருக்காங்க. என்னை மீறி அந்த கான்வே போகாது, நின்னா கேட்டு தான் போவேன் நான். சரி, முதல்வர் இப்போ 2 தடவை 3 தடவை சந்திக்கும் போது வெளியில் பார்க்கும்போது சிரித்து நல்லா பேசினார். சரி, சந்திக்க போகிறோம், எவ்வளோ நேரம் பேசுவாரோ என்னவோ நினச்சிட்டு போனேன். கிட்டத்தட்ட 30 to 40 நிமிடம் குழந்தை மாதிரி உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கார்.
அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த டிவியில் எதிரில் நம்ம சேனல் எடுத்தார். நீங்கள் நம்ப மாட்டேங்க, ஓப்பனாகவே சொல்கிறேன்னா புதிய தலைமுறை எடுத்து பாருங்கள் நம்ம இப்போது சந்திச்சது போய்கிட்டு இருக்கு பாருங்கன்னு காமிச்சார். நான் பார்த்து சிரிச்சு ஆமாண்ணா உடனே வந்துடுதில்லை இப்போல்லாம் அப்படின்னு. அடுத்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா புகழேந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார் அப்படின்னு ஒரு செய்தியை டிவியில் போடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அது கலைஞர் டிவியில் வந்தது. அப்போ அவர் இணையில் புரட்சி அதிமுகவிலிருந்து ஆதரவு தான் தராரு, தவறாக போடுறீங்க மாற்றுங்கன்னு சொல்கிறாரு. ஒரு செகண்டில் மிஸ்டர் வேலு ஓடினார் அமைச்சர், சரி உடனே மாற்றினாங்க. அவ்வளவு ஷார்ப்பாக அதை கவனிக்கிறார், ஆதரவை தான் தருகிறோம் என்பதை கவனிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு வழியே இல்லைங்க, ஒன்றுமே. இப்போ அந்த இடம் தான் நான் புரிதலுக்காக இப்போ திரு இபிஎஸ் அவர்களை என்ன பிரச்சாரத்தில் பேசுகிறாங்க, போய் அதிமுகட்ட இப்போ இருந்துட்டு பலன் அடைஞ்சிட்டு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாமா, நம்ம அம்மாவுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்த கட்சி, எம்ஜிஆருக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்த கட்சி, ஸோ இவங்கெல்லாம் துரோகிகள், இந்த கலையெல்லாம் பிடுங்கி நான் எரிஞ்சிட்டேன் அப்படின்லாம் பேசுகிறத எப்படி பார்க்குறது? மிக அருமையான உங்களுடைய கேள்வியில் ஒரே ஒரு லைன் வந்தது, பலன் அடைந்து அப்படின்னு சொல்லி. இந்த புகழேந்தி யாரிடமும் பலன் அடையவில்லை. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து அவங்க வண்டி ஒரு பிரச்சாரத்துக்கு கூட கொடுக்கல, நானும் போய் கேட்கல, அதை பற்றி கவலையே இல்லை. அம்மாக்கிட்டையும் அப்படி தான் இருந்தேன். யாரிடமும் பலன் அடையாத ஒரு அரசியல்வாதியாக புது மாதிரியாக இருக்கணும், எப்படி இருக்கணும், அடையாமல் போகணும் தெரியாது. அந்த தியாக உணர்வோடு அது மாதிரி ஒரு பொது தன்மையோடு இருக்கிறேனே தவிர எனது சுயமரியாதையை நான் விட்டு கொடுக்கவே இதுவரை இல்லை. பலன் இதெல்லாம் தாண்டி திமுகன்றது இப்போ உங்கள்கிட்டயே அதிமுக தொண்டர்கள் பேசுகிறவங்க திமுகவை இப்போ எப்படி பார்க்குறாங்க, அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, திமுகவை எப்படி அதிமுக தொண்டர்கள்? ஏகப்பட்ட பேர் அங்கே போய் சேர்ந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏகப்பட்ட பேர் போய் அங்கேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள், இணைந்து விட்டார்கள். அப்படியெல்லாம் பார்க்குறீங்க விஜயன் சார். நான் என்ன கேட்குறேன்னு சொன்னீங்கன்னா, பிஜேபியோட என்றைக்குமே கூட்டணி இல்லைன்னு சொல்லி நான் ஒரு தவறை செய்து விட்டேன், பிற்காலத்தில் தவறை செய்ய மாட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று எனது தலைவி கேட்ட பின்னால் அதே வழியில் தான் நானும் வரேன், பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி. இன்று பிஜேபி தான் அதிமுகனுடைய தலைமைன்னு முடிவாச்சே, அங்கே பழனிசாமி நிற்கிறாரே, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அது நியாயமா? ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தலைமை கழகமாக ஏற்றுக்கொண்டு டெல்லிக்கு போய் முடிவெடுத்து அதை கொண்டு வந்து இங்கே சொல்கிற நிலைமைக்கு இந்த கட்சியை தரம் தாழ்த்தி கொண்டு போய் நிறுத்தியது நியாயமா? இப்போ நீங்கள் சொல்வது நமக்கு அச்சுறுத்தல், எதிரியா பார்க்கறது பாஜகவை தான். ஆமாம், நட்பு சக்தி. 100%. இப்போ தான் நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க விஜயன் சார். அங்கே தான் எனக்கு ரொம்ப விருப்பம். நட்பு சக்தியாக பாராட்டுகிறோம், ஆதரவு தருகிறோம். நாம் எதிரியாக பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சி. இங்கே காலூன்றி விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்களில் புகழேந்தியும் ஒருவன். இப்போ நீங்கள் சொல்வது பிஜேபி எதிர்ப்பு, அதனால நட்பு சக்தி. இப்போ தினகரன் என்ன சொல்கிறான்னா, எங்களுக்குள்ளே நடந்ததெல்லாம் பங்காளி சண்டை. இனி அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு சொன்னாங்க, நமக்கு எதிரி திமுக, நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்போம் அப்படின்னு. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருந்தது இல்லை. நீங்க பங்காளி சண்டையை தள்ளி வச்சுட்டு உங்க எதிரி திமுகவை பாஜக துணை கொண்டு வீழ்த்த ஒரு வாய்ப்பு இருக்கு. நானா சொன்னேன், எடப்பாடி பழனிசாமியை விட சேர்றதை விட தூக்கு போட்டுக்கலான்னு சொன்னது தினகரன் சொன்னாரா, புகழேந்தி சொன்னார்? அது பங்காளி சண்டை சார், அண்ணன் தம்பி. பங்காளியில் தூக்கில் தூங்குவீங்களா என்ன? வீரபாண்டி கட்டவும் தூக்கில் தூங்கினார் இந்த நாட்டுக்காக. பங்காளி சண்டையில் யார் யாருக்கு பங்காளி? எனக்கு கோச்சிக்காதீங்க, நான் கேட்குறேன். பங்காளிங்கிறது ஜாதியெலாம் கிடையாது, எனக்கு ஜாதி தெரியாது. எனக்கு இல்லை, அண்ணன் தம்பி சார். இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டில் என்னைக்காவது ஒரு கனவு, ஒரு சர்டிஃபிகேட்டில் அந்த சர்டிஃபிகேட்டில் இருந்து ஜாதி ஒழிக்கப்படுமான்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கவன் நான். ஆகவே எனக்கு ஜாதி இல்லை. ஆனால் ஜாதியில் இருக்கவங்க, ஜாதியில் இருக்கின்ற ஜாதியை சார்ந்தவர்கள் பங்காளி என்று சொல்லுவார்கள். நீங்கள் எங்கே பங்காளி? நீங்கள் முக்குளத்தூராக இருந்துக்கிட்டு கவுண்டர் போய் பங்காளிங்கிறீங்களா? அது எப்படி பொருந்தும் சார்? அதிமுக குடும்பம் சார். அதிமுக குடும்பம் எங்கேருந்து வந்துச்சு? அண்ணன் தம்பி. அதிமுக இப்போ நீங்களும் கூட உங்களுக்கு அண்ணன் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கையில் கொடுத்து அந்த அம்மா ஜெயிலுக்கு போகிறப்போ உங்களையும் துணை பொதுச் செயலாளர் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கை கட்டி நின்ன பழனிசாமி முதலாளியிட்டார். எல்லாத்தையும் ஒழிச்சு நடு ரோட்டில் நிறுத்திட்டார். அப்பெல்லாம் இந்த பழனிசாமியை விடமாட்டேன், ஒழிச்சே தீர்வன் சபதம் எடுத்தீங்க. இப்போ போய் என்னுடைய அன்பு சகோதரர் பழனிசாமி அவர்கள் திமுக வரக்கூடாது, அவ்வளவுதான். என்ன திமுக? பிஜேபி வரதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, திமுக வரக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிஜேபி வரக்கூடாது, திமுக வந்தா கூட பரவாயில்ல. இதுல எது கரெக்டான? இதுல அடிப்படையா நீங்க தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர், அம்மா இப்படி வாங்க. இப்படி வந்தீங்கன்னா யாராவது ஆர்எஸ்எஸ் கொள்கையையும் இந்துத்துவா
கொள்கை இதெல்லாம் பேசுகிற கட்சியை சார்ந்து போயிருக்கிறார்களா? இவர்கள் தான் போய் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டார்கள். இவர்கள் தான் இந்து முன்னணி மாநாட்டிலே போய் 4 அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். இது உண்டா? சொல்லுங்க பார்ப்போம். நான் இப்படி திருப்பி பேசுகிறேன் சார். நான் தந்தை பெரியாரையோ பேரறிஞர் அண்ணாவையோ எனது தலைவர்கள் என்று பிஜேபி தலைவர்கள் சொல்ல தயாரா? அது அவங்க கொள்கை வேற, இவங்க கொள்கை வேற. அப்புறம் என்ன கொள்கை? அதுதானே வேணான்றோம். அந்த கொள்கை தான் எங்களுக்கு பிடிக்கல. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இது தேர்தலுக்காக நாங்க அமைஞ்சிருக்கோம், எங்க கொள்கை வேற, அவங்க கொள்கை வேற, கொள்கையெல்லாம் நாங்க ஒன்றும் விட்டு கொடுக்க மாட்டோம் தானே சொல்றாரு இபிஎஸ். பேரறிஞர் அண்ணா தொழிலே போடுகின்ற துண்டு வந்து கொள்கைக்கு சமானம், கட்டியிருக்க வேட்டி மானத்தை காப்பாற்றுற வேட்டி, அதை தான் கொள்கையோடு ஒப்பிட்டு பேசினார் அண்ணா அவர்கள். அப்போ நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு எது வேணாலும் பேசுவீங்களா? அப்படியே மறந்துடுவீங்களா நீங்கள்? அது என்ன சார் கொள்கை, இது என்ன கோட்பாடு? எனக்கு ஒன்றும் புரியல. திராவிட இயக்கம் திராவிடன் ஐடியாலஜியில் போய்கிட்டு இருக்கோம். இங்கே நாங்கள் எப்பயுமே ஒத்துக்கிறது இல்லை. அதை தான் இந்த மண் பார்த்தது. நாங்கள் சித்தாந்தம் தான். இப்போ திமுக, இதுக்கு முன்பு திமுக அதிமுக சண்டைன்றது இப்போ இல்லை, கொள்கை சண்டையா மாறிடுச்சு. அதுல நீங்க திராவிட கொள்கை பக்கம் நான் போயிட்டேன். நாங்கள் சொல்ற கொள்கை சரியான கொள்கை. நாங்கள் சொல்வது இந்த தலைவர்கள் எடுத்து வந்த வழியிலே அந்த கொள்கையிலே போய் கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் எத்தனை பேர் மொழி போராட்டம்னு இருந்தோம். நீங்க கொள்கை சொல்றீங்க சார். ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கும் ஜெயலலிதா அவர்களோட புகைப்படம் தாங்கி மோதிரம். ஜெயலலிதா அவர்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தைன்னா திமுக அப்படின்னு சொன்னா பிடிக்காது, கலைஞர் அவர்கள்ன்ற பெயரை பயன்படுத்தினா பிடிக்காது, அவங்கள்ட்ட யாராவது ஒருத்தர் பேசுனா கூட அவங்க பதவியை விட்டு நீக்கிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க திமுக அணிக்கே ஆதரவு தெரிவிக்கிறது முரணா இருக்குல்ல? அது ரொம்ப சரியான ஒரு புள்ளிக்கு நேர்கோட்டுக்கு வந்தீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அம்மா இறந்த பின்னாடி அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாதுன்னு சொன்னார். நான் அதை எதிர்த்து அவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாமல் வேறுபட்ட கருத்தை சொன்னேன், சுதந்திரம். ஆனால் அந்த வெற்றிடத்தை யாரும் ஈடு செய்ய முடியவில்லை, அந்த இடத்தை நிரப்ப முடியவில்லை. நாளடைவில் கட்சி உடைந்து சிதறுண்டது, திமுகவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக, இறந்து போன தலைவர்களை நான் தவறாக பேசுவதில்லை. அந்த அம்மையார் அவர்கள் நீட்டுக்காக போராடினார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனது பெரியப்பா, மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சட்டமன்றத்திலே பேசுகிறார்கள். பேச வேண்டியவங்க பேசலையே சார். என்னுடைய தலைவர் மோடி, என்னுடைய தலைவர் அமித்ஷான்னு சொல்லுகின்ற நிலைமைக்கு போய்விட்டார்கள் சார். எது எதிர்கட்சியோ தீண்டத்தகாததோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எனது தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் சொன்னார்களோ அவர்கள் வாழ்க என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள், வேறு யாரையோ வாழ்க என்று சொல்லுகிறார்கள். எங்கே போக சொல்கிறீங்க? ஆனால் இப்போ சரி, இதுதான் உங்கள் பார்வை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. விஜய் அவர்கள் இப்போ திருச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு தான் வராரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள்னு புகழ்ந்து தான் பேசுகிறார். உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது, நீங்கள் தாவேக்கான். இன்னொன்று, திரும்ப சசிகலா அவர்கள் களம் கண்டுகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி துரோகியையும் வீழ்த்துவோம், எதிரிகளையும் வீழ்த்துவோம் அப்படின்னு. இப்போ 2 ஆப்ஷன். ஏன் அந்த 2 ஆப்ஷன்? 2 ஆப்ஷனில் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா விஜயனை ஆதரிச்சு இதே ஸ்டுடியோவில் உட்காந்து நான் பேசுகிறேன். நீங்கள் தாவேக்கா பறக்கிறதுக்கோ நான் பின்னாடி போகிறதுக்கோ இல்லை. நான் இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன் நான். ஏன்னா இதை தாவேக்கா தொண்டர்கள் அலையலையாக வராங்க, சீறி பாய்கிறார்கள், இளைஞர் பட்டாளம் நிற்கிறது, இதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் அங்கே அந்த 4 பேர் 5 பேர் விட்டு அடுத்த ஆளை உள்ளே வர விடாமல் பண்ணுறாங்க. அவர்களே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரு கட்சி, நான் பார்த்த இயக்கம் இவ்வளவு, அவரும் வயதானவர், வயதிலே பெரியவர் தான், வயதை கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு மேனேஜ் பண்ணி காலையில் ஆரம்பித்த முதலமைச்சர் இரவு வரை பிரச்சாரத்திற்கு போகிறார். அவரது புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் சுற்றி சுற்றி வருகிறார். ஆனால் நீங்கள் புது கட்சி ஆரம்பிச்சிங்க, எங்கே பார் இளைஞர் பட்டாளமாக வருது, அதையெல்லாம் நான் மறுத்து பேச தயாராக இல்லை. ஏன் நீங்கள் 6 மணிக்கு மேலே 10 மணி வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன்றீங்க? ஏன் 234 தொகுதி நீங்கள் மனசு வச்சு அடிச்சு எறிஞ்சிருக்கலாமே, எல்லா இடத்துக்கும் போகலாமே. என்ன கூட்டம், ஒரு தொகுதிக்கு போகும்போது இந்த தொகுதியிலேருந்து அந்த தொகுதிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் அதை செய்யாமல் ஒரு நாள் கேன்சல் பண்ணுறீங்க, ஒரு நாள் இப்படி பண்ணுறீங்க. ஆகவே அவர்களது கட்டமைப்பிலே பல குறைகள் இருக்கிறது. அதுக்கு அவரை நீங்கள் இப்போ தான் உள்ள நுழைகிறார் அவர் பாலிடிக்ஸுக்கு, அரசியலுக்கு. அவர் கூட இருப்பவர்கள் அதை கட்டமைத்து நடத்தி செல்ல வேண்டும். அங்கே பிரச்சனை இருக்குன்றீங்க? அங்கே பிரச்சனை இருக்குது, 100% இருக்குது. அதை தாவேகா தொண்டர்கள் புரிந்து கொள்ள. ஒன்று சார் இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் கட்டமைப்பு அமைப்பு பலம் இல்லை, வேட்பாளர் புதுசெல்லாம் சொன்னால் கூட பலருமே தாவேகா ஆதரவாளர்கள் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரோ அது மாதிரி இவர் வரணும்லாம் அவசியம் இல்லை. யூ கேனாட் கம்பேர் வித் எம்ஜிஆர். ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் யாரோடும்
நீங்கள் தயவு செஞ்சு அதை மாத்திரம் யாரோடும் கம்பேர் தனிநபர் ஒப்பிடுதலை கூட நீங்க தவிருங்க. செல்வாக்குன்னு யோசிச்சு பார்த்தா அந்த கூட்டம் பெண்கள்லாம் கூடுற அதை தானே சொல்லி இவர் வசீகர தலைமை செல்வாக்கு. இன்னும் சிலர்லாம் எம்ஜிஆரை விட அதிக செல்வாக்கு சொல்றாங்க. இல்லை அந்த கூட்டம் தான் அந்த ஆர்ப்பரிப்பு வாக்காக மாற வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். சிலர் மாறாது என்கிறார்கள். எல்லாத்துக்குமே இந்த எலெக்ஷன் பதில் சொல்ல போகுது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் மக்களை முழுவதுமாக சந்திக்க தொகுதியாக போயிருக்க வேண்டும். அப்போது இன்றைக்கி தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நம்ம 2 பேரும் பேசும்போது அவர் வெளியில் வருது. அது வரும்பொழுது என்ன என்பதை கரெக்டாக தீர்வு பண்ணி கொண்டு வரணும். இதுக்கு முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், பல கட்சிகளை கூட்டணிக்கு இணைத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த முயற்சியில் ஒரு விங்கை விட்டு சரி பண்ணியிருக்கணும். இல்லை அதை தான் அவங்க சொல்கிறாங்க. எதுவுமே தேவையில்லை சார். திரு புசி ஆனந்தன் நானே இன்டர்வியூ பண்ணேன். அவர் சொல்கிறார் கேண்டிடேட்லாம் அதுக்கெல்லாம் ஓட்டே கிடையாது, தலைவரோட முகத்துக்காக ஓட்டு. தலைவரை நம்புகிறாங்க. அவர் பிரச்சாரத்துக்கு வரணுன்றதெல்லாம் அவசியமே இல்லை, எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற இடத்துக்கு தானே. அதாவது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. புசி ஆனந்த் சொன்னார்னா அப்படி நினைச்சார்னா அது வந்து தவறு. அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க, உங்கள் சின்னத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லிக்கலாமே தவிர, அந்த ஏரியாவில் யார் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறார், வெற்றி பெற வேண்டும், நாளை சேவை செய்ய வேண்டும் மக்களுக்குன்றத அந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஃபெமிலியர் யாருன்னு 234 தொகுதிக்கும் தாவேகா தலைவர் விஜய் போய் தொண்டாற்ற முடியுமா, செயல்பட முடியுமா? அப்போ நீங்கள் அந்த ஏரியாவில் புகழேந்தி இருக்கார், விஜயன் இருக்கார், மற்றவங்க இருக்காங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த லீடர் இங்கே இருக்கார், இங்கே நிற்கிறார், அவரை நீங்கள் அறிமுகப்படுத்தணும், அவரை ஃபெமிலியராக. நீங்கள் சொல்வது உண்மைதான். அப்படிதான் எல்லா கட்சிகளுமே செய்வாங்க. இவர் தான் என்னோட தளபதி, இவர் தான் கட்சிக்கு முக்கியத்துவம். அவங்க அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் உங்களை கேட்குறேன். எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒரு கட்டம் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரோ அந்த அளவுக்கு இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு. அப்படி நீங்க பாக்குறீங்களா? கிரவுண்ட் எப்படி இருக்கு? தலைவர் இயக்கத்தை உருவாக்கி 73இல் திண்டுக்கல் தேர்தலை சந்தித்த பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் இருந்தது, உங்களுக்கு தெரியும். சில கட்சிகள்லாம் இருந்தது. சித்தன் காங்கிரஸில் நின்றார், மாயத்தேவர் இங்கே நின்றார், ரெட்டையில நின்றார். அப்பொழுது உயிரோடு பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து தலைவர் என்ன அங்கே பெற்ற வெற்றி தொடர் வெற்றியாக வெற்றியின் படிக்கட்டில் ஏறி பழக்கப்பட்ட தலைவராக பார்த்தோம். ஆனால் நீங்கள் நீந்தி செல்ல வேண்டிய நெடும் பயணம் இருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் வந்து நினைச்ச வேட்பாளரையும் அறிமுகப்படுத்த மாட்டேன், இவரையும் சொல்ல மாட்டேன், ஆகவே நேராகவே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து விஜய் ஒருத்தர் தான் வேட்பாளர் எல்லா இடத்துலையும். அதுதான் இவர் எங்க வராங்க இவங்களோட ஆதரவாளர்கள்னா, செல்வாக்கு எங்கோ இருக்கு விஜய்க்குன்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரோட செல்வாக்கு எங்கோ இருக்கு, அதனால அவர் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒரு விஜய் இருக்கிறார் அப்படி நினைச்சு ஏமாந்துடக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பழனிசாமி முழுவதுமாக ஓரம் கட்டப்படுகிறார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எனக்கு பழனிசாமி பிடிக்காது வேற. பழனிசாமி அப்படி ஒரு பூம் பண்ணி காமிக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ சீட்டு வந்துடும், அவ்வளோ சீட்டு வந்துடும், 2வது இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி. அது நடக்காது சார். அப்படி இல்லைன்றீங்க? இல்லை, நீங்கள் பழனிசாமி களத்திலே இல்லைன்னு சொல்கிறது தான் உண்மை. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சார் கூட்டம் பார்க்குறீங்கல்ல, பழனிசாமி அவர்கள் சுழன்று சூறாவளி பிரச்சாரம் 300 ஒரு போர்டை இங்கேயே போட சொல்லுங்கள். ஈக்காடு தாங்கல்ல புகழேந்தி பேசுகிறாருன்னு போர்டு வைக்கிட்டோம், அந்த பக்கம் அவர் பேசுகிறாருன்னு போர்டு வைக்கிட்டோம். மக்கள் வராங்களா? கூப்பிடாம மக்கள் யார் வராங்கன்னு பாருங்கள். என்ன கத்துன்னு கத்துறாரு சார். இன்னொருத்தர் திண்டுக்கல்ல இருந்து பேசுகிறாரு, புடவை கொடுக்குறீங்களா பாவாடை கொடுக்க மாட்டீங்களான்னு. என்ன சார் இது? தேடி கண்டுபிடிச்சு குறை கண்டுபிடிக்கிறீங்களே சார். இல்லை, தேடி ஏதோ இதெல்லாம் அங்கங்க அப்படி சார். இந்த இயக்கம் என்னை வாழ வைப்பவர்கள் தாய்மார்கள்னு சொன்ன புரட்சி தலைவி அம்மா வழியிலே வந்தவர்களா இவர்கள் இப்படி பேசுறாங்க. உங்களோட அசஸ்மென்ட் புடலங்காய் மாதிரி, கொத்தரங்காய் மாதிரி, முருங்கைக்காய் மாதிரி இருக்காங்க மகளிர்கள்னு. இப்படிலாம் கேவலமா மகளிரை பேசிட்டு எப்படி ஓட்டு விடும்? இப்போ உங்க அசஸ்மெண்ட் என்ன சார்? நீங்க கிரவுண்டை பாக்குறீங்க, எப்படி கிரவுண்ட் இருக்கு? இது 4 முனை போட்டின்றாங்க, 5 முனை போட்டின்லாம். அதெல்லாம் நம்பாதீங்க விஜயன். என்னதான் கிரவுண்ட்? உங்க அசஸ்மெண்ட் என்ன? இனி நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம் தேர்தலை நோக்கி. ஆமா, களத்துக்கு போய் கோவையெல்லாம் கொங்கு மண்டலத்தெல்லாம் சுற்றி வந்துட்டேன். ஆகவே இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 சீட்டு பழனிசாமிக்கு வரும். நான் உண்மையை சொல்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னு. ரிசல்ட் வந்த பிறகு உங்களை கூப்பிட்டு தான். ஆமாம், நீங்கள் தான் கூப்பிட போகிறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கொங்கு மண்டலத்தில் ஒரு 4-5 சீட்டு வரும், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சீட்டு கூட வராது. சவுத்துலேருந்து பழனிசாமியால் ஒரு சீட்டை கூட ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம். மீறி போனால் டபுள் டிஜிட்டுக்கு வர்றதே பழனிசாமி பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐஆர் ஒர்க்கும் பண்ணல, அங்கே இருக்க கட்டமைப்பில் பூத் கமிட்டியும் போடல,
எதுவுமே இல்லாமல் வாயில் கத்திக்கிட்டு ஆவுன்னு கலாட்டா பண்ணிட்டு போகிற இடத்துல கத்துறாரு. என்ன கத்துறாரு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி கத்துறாரு? இந்த களத்தை நீங்க எப்படி 26 எல்லாருமே சொல்றது இது ஒரு வித்தியாசமான களமா இருக்கு. பலராலையும் சொல்றாங்க கணிக்க முடியாத தன்மை இருக்குன்னு. ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் நாங்க தான் ஆட்சிக்கு வரோம், ஸ்டாலின் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சுன்றாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் 200+ன்றாங்க. இன்னொரு பக்கம் தாவேகா நாங்கன்றாங்க. நாம் தமிழர் நீங்க எப்படி கணிக்கிறீங்க? ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் சிலர் வெறுப்பு இருக்கலாம், பலருடைய ஆதரவு இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் கட்டமைப்பு வந்த தேமுதிகவையும் விடாமல் எங்கே பழனிசாமி முதுகில் குத்துவாரோன்னு தப்பிச்சு வந்த தேமுதிகவையும் ஏற்றுட்டு அவங்க வந்து கூட்டணியில் சேர்த்துட்டாங்க. ஆனால் திருமாவளவன்லேருந்து எல்லாரும் கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே அது மாதிரி இல்லையே, பழனிசாமி கிட்ட யாருமே இல்லையே சார். ஸோ இப்போ உங்க மதிப்பீடு என்ன? இல்லை, யார் அன்புமணி ராமதாஸ்? இவர் ஃபினான்ஸ், இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு ஃபினான்ஸை பற்றி என்ன புரியும்? இவரெல்லாம் முதலமைச்சரான்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தி அன்புமணி இவரோடு நான் சேர்ந்தா தூக்கில் போகிறேன்னு சொன்ன டிடிவி தினகரன் கூட்டணி. இது எப்படி சார் மக்கள் ஏற்றுக்குவாங்க? ஆக அங்கே பிக்சரில் இல்லை பழனிசாமி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக பேசுகிறேன், திமுக கூட்டணி தாவேகா தான் உங்க மதிப்பு. ஆமாம், மறுபடியும் நான் வந்து அதை சொல்கிறதால பலருக்கு வருத்தம் வரலாம், மகிழ்ச்சி வரலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சரி, ஆனால் கல நிலவரத்தில் பார்த்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. சரி, ஆனால் 2வது இடத்திற்கு தாவேகா தான் முயலுமே தவிர அங்கே பழனிசாமி உள்ளே வரவே முடியாது. என்ன காரணம்னு சரியாக சொல்கிறேன் கேளுங்க. என்ன காரணம்னு சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் எடுத்த இன்டர்வியூவிலே காரணம். நீங்கள் மோடி படத்தை தமிழ்நாட்டிலே கையில் எடுத்துக்கொண்டு போகிறீர்கள். அமித்ஷாவை கையில் எடுத்துக்கொண்டு, உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை எடுத்துக்கொண்டு போகிறீர்கள். இதற்கு RSS கொள்கையை நீங்கள் கையில் ஏந்தி செல்கிறீர்கள். வடநாட்டிலிருந்து RSS தலைவர்கள் இங்கே வருகிறார்கள். இதற்கெல்லாம் எதிர்ப்பானவர்கள் 90% இங்கே இருக்கின்ற தமிழர்கள், 95% தமிழர்கள். ஓகே, அந்த பிஜேபியோட சேர்ந்தது தான் சிங்கிள் டிஜிட்டில் போவார் பழனிசாமின்னு சொல்கிறதுக்கு காரணம். ஒரு சமயம் சேராமல் இருந்திருந்தார்னா அவரும் களத்தில் இருந்திருப்பார். பிஜேபியோட இணைந்து போவது தான் அவரது அழிவுக்கு காரணம். அதுதான் எங்களது தாய் புரட்சி தலைவி அம்மா சொல்லி கொடுத்தது. அதனால் ஒரே கல்ல 2 மாங்காய் எனக்கு. ஒன்று பிஜேபி இங்கே கால்வனக்கூடாது, 2வது அரசியலிருந்து பழனிசாமி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறேன். வேறு காரில் ஒரு சீட்டு வாங்கிட்டு போய் நிற்கலாம் சார், அதையெல்லாம் நம்ம பண்ணலை. பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.